தொண்டே வர்றேன். எனக்கு தெரிய வரலாற்றில் தொண்டனை தூக்கி போட்ட முதல் வரலாறு அங்கே தான் நடக்குது. அப்போ நீங்கள் அவனை வந்து தொண்டனை பார்க்கல, ரசிகனாக பார்க்க. ரசிகன் வேறங்க. இன்னைக்கு இந்த ரசிகராக இருப்பாங்க, நாளைக்கு அஜித் ரசிகராக இருப்பாங்க. இன்னைக்கு வந்து விஜய்க்கு இந்த கூட்டம் குடிச்சல, நாளைக்கு அஜித்தை போட சொல்லுங்க பிரதர், இதே கூட்டம் வருங்க. நாளைக்கு வந்து திரிஷாவை போட சொல்லுங்க, இல்லை நயன்தாராவை போட சொல்லுங்க, இல்லை கீர்த்தி சுரேஷை போட சொல்லுங்க. யாராக இருந்தாலும் போட்டீங்கன்னா அதே லெவலுக்கு கூட்டம். ஏன்னா இது வந்து தமிழ்நாடு தொடர்ந்து தலைமுறையாக இவங்களை வந்து நம்ம கேவலப்படுத்தலை. கூத்தாடிகள் வந்து பின்னாடி அப்படியே வருவாங்க அப்படி யார் சொல்கிறா? எம்ஆர் ராதாவே சொல்கிறாரு. பாருங்களேன், தமிழ்நாட்டில் ஒரு மானக்கேடு உண்மையிலேயே சொல்ல போனேன். அப்போ இவர் வந்து தன்னுடைய ரசிகராக வைக்கக்கூடாதுல்ல. ஒரு தலைவனாக மாறினவன் அவனை வந்து ஒருத்தன் வர்றேன் பக்கத்தில் வரனா, தம்பி கட்டி பிடிச்சி, தம்பி இதுமே வராதிங்க தம்பி, போங்க தம்பி, எல்லாருக்கும் நான் பொதுவான ஆள், பார்க்கணும் எல்லாருக்கும் வந்து இப்படியே மடக்க விடணும், அவனை அன்பாக அனுப்பணும். தூக்கி அழக்கா போடவுமே நான் இப்போ பேசினேன் தம்பிகிட்ட. அந்த தம்பி போய் வழக்கு போட்டேன், எஃப்ஐஆர் போட்டாங்க. இப்போ அந்த விஜய் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இல்லை நான் அந்த தூக்கி போட்டாங்கல்ல, குண்டாஸ் தான் சொன்னாங்க. சொல்ல போனேன் பவுன்சர், நீங்கள் சொல்லுங்க, குண்டாஸ் மாதிரி இருக்கிற தூக்கி அழக்க போட்டேன், தப்பு. அப்போ நீங்கள் வந்து அவனை வந்து அரசியல் படுத்தணும்.